Good evening, sir. Good evening, sir. So first of all of welcome to Amudan Achievers Academy for introduction and the inaugural session of upcoming combined technical service exam, in particular for mathematics, statistics, and economics candidates. So actually, நாம சொல்லியிருந்தோம் முன்னாடி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பத்தி நம்மளுடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் வந்து ஸோ கண்டினியூஸா இதுக்கு முன்னாடி செப்பரேட் போஸ்டா இருந்தது. லாஸ்ட் 22-21 கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன இயர் வந்து இது எல்லாமே டெக்னிக்கல் வந்து இன்டர்வியூ நான் இன்டர்வியூன்னு ஸ்பிட் அப் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் நிறைய அப்டேட்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த எக்ஸாம் எல்லாமே ஃபோக்கஸிவாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் சப்ஜெக்ட் கோட் 504. இதில் வந்து இன்க்ளூடிங் என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ஏஎஸ்ஏ, ஏடி அண்ட் பிஹெச்எஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய கேண்டிடேட்ஸுக்கு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னால இந்த கூகுள் மீட் வந்து விச் இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் படித்து மோர் சக்ஸஸிவாக இருக்கிற ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அகாடமி பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அபிதா இஸ் ஹியர். Yes, sir. Good evening, sir. குட் ஈவினிங். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணீங்க. உங்களுடைய சக்சஸ் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நம்ம எப்படி ட்ரெயின் அப் பண்ணோம், அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேரு அபிதா, நான் திருவண்ணாமலையில இருக்கேன். ஸோ நான் வந்து 2023ல யூஜி முடித்தேன். யூஜி முடிச்சு கொஞ்ச நாள்லயே நான் வந்து அகாடமியில ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்பதான் யூஜி முடிச்சுட்டு வந்ததுனால பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருந்ததுனால அது பேசிக் கான்செப்ட்ஸ் எனக்கு கேதர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஸோ ஃபர்தரா வந்து அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சார் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்புறம் வந்து டெஸ்ட்டும் அடிக்கடி வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேசிக் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி லாங் மெத்தட்ல டெஸ்ட் போடுறப்போ எனக்கு அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருந்தது. ஸோ அப்படி இருந்தப்போ இப்படி பண்ணா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டுக்கும் வந்து நானே வந்து எப்படி இதை வந்து ஷார்ட்டா சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி நான் கண்டுபிடிச்ச டெக்னிக்ஸ் வச்சு மறுபடியும் அந்த டெஸ்ட் வந்து ஷார்ட் மெத்தட்ல சால்வ் பண்றப்போ எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ மேக்ஸ்ல வந்து நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். அப்போ எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வரப்போ வந்து நான் சார் கிட்ட கேட்பேன். அவங்க வந்து சஜஷன் சொல்லுவாங்க, இப்படி சால்வ் பண்ணலாம், நீங்க இந்த கான்செப்ட் ஓரியன்டா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து புக்ஸ் படிச்சுட்டு ரொம்ப நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே மாதிரி சார் வந்து ஒரு யூனிட்டுக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சிருந்தாங்க. ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ அதே கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடா வரும்னு சொல்ல முடியாது. பட் அது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் கூட நாம எப்படி ஆன்சர் கெஸ் பண்றது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணி போட்டதும் வந்து எனக்கு கரெக்டா வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ண மெத்தட். தேங்க்யூ. ஓகேம்மா, நீங்க அந்த லாஸ்டா டெக்னிக்கல் சர்வீஸ்ல அந்த ஏடி போஸ்ட்ல எவ்வளோ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வந்து போட்டீங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜிஎஸ்? ஜிஎஸ் வந்து அரௌண்ட் 75 கிட்ட இருக்கும் சார். மேக்ஸ் வந்து 170 to 175 கிட்ட இருக்கும். ஐயா, ஸோ இது வந்து இவங்களுடைய லாஸ்டா
23ல ஜாயின் பண்ணி ஒரு வெரி யங் முடிச்ச உடனே ஜாயின் பண்ணி இப்படி சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்க இஃப் யூ ஃப்ரீ. சந்திரமலர் ஓகே நோ ஓகேம்மா. நீங்க எப்படிமா ப்ரிப்பேர் பண்ணீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி? நம்ம அகாடமி என்ன பண்ணணும்? நான் வந்து ஆக்சுவலா வந்து 2020 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் நான் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐ மீன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் வச்சு வந்ததுனால அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்றதுக்காக எனக்கு வந்து என்னோட அப்பா மூலயமா வந்து எனக்கு இந்த அகாடமி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சார் மீட் பண்ணி தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அகாடமி வந்து சப்போர்ட் தான். நோட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இவங்களோட ஃபாலோ பண்ணது தான் நான். அப்புறம் டெஸ்ட் இவங்க கொடுத்த டெஸ்ட் முழுக்க முழுக்க வந்து அகாடமில வந்து என்ன இது பண்ணாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே தேங்க்யூ. சந்திரமலர் நெக்ஸ்ட் இப்போ வந்து அவங்க கரண்ட் சொல்லுங்கம்மா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் வச்சு இந்த ஏடி எக்ஸாம்க்கு இருந்ததுனால ஷார்ட் பீரியட் தான். பட் இந்த ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ண. மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டியூட்ல வந்து என்ன டெஸ்ட் என்ன கைட் பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பிளஸ் என்னோட ஒரு வே ஆஃப் இதையும் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிடுறேன். ஓகே சார் நான் ஒன்று சொல்லிக்கலாமா? சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து மேக்ஸ்ல எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா நான் ரிவிஷன் நிறைய பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 year ப்ரிப்பேர் பண்ணதுனால ரிவிஷன் நிறைய பண்ணதுனால ஒரு சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ரிவிஷன் நிறைய பண்ணேன். தேங்க்யூ. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். காமனா வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு படிக்கும்போது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஃபேக்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% கேண்டிடேட் காமனா நம்மளுடைய பர்டிகுலரா இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ல மோஸ்ட் ஆஃப் தம் பண்ற மிஸ்டேக் வந்து எனக்கு டைம் பத்தல அப்படின்றது. பட் அதை வந்து அபிதா வந்து சக்சஸிவா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லென்த்ன்ற போது நியர்பை அரௌண்ட் 170+ அப்படின்றது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்தை வித்தவுட் ஒர்க் தே ஆர் அப்ரோச்சிங் ஆன்சர். சி இஸ் அப்ரோச்ட் ஆன்சர். அதுதான் அங்க நடந்திருக்கு. ஓகே அடுத்ததா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன புக் ரெஃபரன்ஸும் வந்து நோட்ஸ் தவிர்த்து புக்கையும் வந்து ஃபாலோ பண்ணேன் சார் நானு. ஆமா ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். தோஸ் யாராவது மெட்டீரியல் படிச்சு முடிச்சுட்டு சார் எனக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும் கத்துக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஸோ ஒன் டெக்ஸ்ட் புக் அதுவும் நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகே நெக்ஸ்ட் இப்ப நம்ம அகாடமியில படிச்சு பண்றதுக்கு எஸ் சார். குட் ஈவினிங் சார். ஓகே குட் ஈவினிங். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இது ரொம்பவே
இது எதுக்காக மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அகாடமி ஆல்ரெடி நம்ம சேனல் வழியா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்காக தான். சொல்லுங்கம்மா. இவங்க வந்து உங்களுடைய எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸ். ஓகே சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி ப்ரிப்பரேஷன் ஜேர்னி எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஐலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஏஎஸ்ஐ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அப்போ தான் வந்து அகாடமியை ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல பார்க்கும்போதே எப்படி இருந்துச்சுன்னா சார் வந்து கிளியராக அவுட்லைன் போட்டு டைம் டேபிள்லாம் போட்டு எப்போ யூனிட் 1 முடிக்க போகிறோம் 2 முடிக்க போகிறோம் லைக் எக்ஸாம் வரதுக்கு ஒரு 15 days முன்னாடி வரையும் டைம் டேபிள் போட்டு அந்த யூடியூப்ல போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது கிளியர் பண்ணிடலாம். இந்த அகாடமி ஜாயின் பண்ணால் லைக் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த அகாடமி ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறப்பவே வந்து ஃபர்ஸ்ட் 3 months பண்ண முடியுமான்றது யோசிச்சுட்டு பண்ணேன். பட் டைம் டேபிள் பார்த்ததும் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு சார் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுத்தாருன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லைக் ரொம்ப புரியுற மாதிரி எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் டீச் பண்ண அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அந்த புக்கை பார்க்கும்போது ரொம்ப அந்த எஃப்எம்எஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாரின் ஆத்தர்ஸ்ன்றதுனால வந்து கொஞ்சம் சில பேர் கஷ்டமா இருக்கலாம். சாரோட மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் பார்க்கும்போது எல்லா கான்செப்டும் நல்லா கிளியராகவும் புரிஞ்சு அது டவுட்ஸ் இருந்தால் டக்குன்னு அவர் கிளியர் பண்ணுவார். லைக் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அசைன்மெண்ட் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். எனக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு 2 கான்செப்ட்ஸை நடத்திட்டு அப்பவே வந்து எங்களுக்கு கொடுங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாம்ல எந்த மாதிரி ஆங்கிள் வந்து கொடுக்குறாங்கன்றது அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்போ அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணி அப்போவே சாருக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். அப்போ சார் வந்து வித்தின் ஒரு ½ hourலேயே எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து இது தப்பு பண்ணியிருக்கீங்க இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அப்பவே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த தப்பு பண்ணது வந்து நாங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி அப்படி பார்க்கும்போது இன்னும் டீப்பாக மிஸ் பண்ண பார்த்து புக்கில் ரெஃபர் பண்ண சொல்லுவார். புக் ரெஃபர் பண்ணால் இப்போ நம்மளே ரெஃபர் பண்ணும் போது அந்த பாயிண்டோட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கேதர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஓவராலாக இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மார்க்ஸ் என்னன்னு கேட்பாரு. குரூப்லயும் போட சொல்வாரு. ஸோ குரூப்ல போடும்போது வந்து எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் முன்னாடி இருக்கோம் எந்த அளவுக்கு லேக்ல இருக்கோம் மற்றவங்கள விட அப்படின்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண புக்ஸ் வந்து சாரோட மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு மெயின், அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ் புக்கு அண்ட் எஃப்ஏஎஸ் புக்கு, அப்புறம் நெட்டில் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணுறது. இந்த மெட்டீரியல்ஸே வந்து எனக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிற மெட்டீரியல்ஸே வந்து டீப்பாக கான்செப்ட் ஓரியன்டாக கிளியராக தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த ஏஎஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அடுத்து வந்து ஏடி எக்ஸாமும் எப்படின்னா ஏஎஸ்ஐலேருந்து அப்படி கண்டினியூஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எங்களுக்கு ஏடி எக்ஸாமும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் குரூப் டிஸ்கஷன்ஸும் சார் அடிக்கடி வைப்பாரு. லைக் இப்போ குரூப்லயுமே இப்போ யாராச்சும் ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னு போட்டாலுமே நீங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுவாரு. சாரும் ஆன்சர் போடுவாரு. இப்போ வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய பேர் ஆன்சர்ஸ் போடுவாங்க. தெரியாதவங்க வந்து ஒரு யூனிட் இருந்துச்சு குரூப்ல. யாரு தெரியலனாலுமே மத்தவங்க ஹெல்ப் பண்றது உண்மையே ஏஎஸ்ஐ பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் எங்களுக்கு. வெரி குட்.
எதுக்காகனா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கேண்டிடேட்ஸ் ஜென்ரலாகவே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பிக்கஸ்ட் ஃபேக்டர், இம்பாக்ட் ஃபேக்டர். அது எப்படி பண்ணாங்கன்றதுக்காக தான் அவங்க சொன்னோம். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்படி படிச்சிருக்காங்க, நாம் எப்படி டீச் பண்ணோம், மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அவங்களுக்கு உபயோகம். நாங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்பவுமே ஒரு ஒரு ஓனுமே டெஸ்ட் வைக்கின்றது எங்களோட இதே கிடையாது. எப்பவுமே ஸ்பிட் அப் டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ் இது மாதிரி இன்டராக்டிவ் பண்ற கேண்டிடேட்ஸுக்கு அப்படியே லைக் ஆஃப்லைன் கிளாஸ் அது மாதிரி தான் போகும். அது எப்படின்னா யார் யார் இன்டராக்ட் பண்றாங்களோ அவங்க எப்படி நீங்க என் கூட இன்டராக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அசைன்மெண்ட், அதுக்கான சொல்யூஷன்ஸ், டிஸ்கஷன், இப்படி ஏதாவது டெஸ்ட், அகைன் வந்து ரேங்க் அனாலிசிஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்பப்போ ரேங்க் அனாலிசிஸ்லாம் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்காகனா நம்மளுடைய பொசிஷன் என்ன, ரேங்கிங்ன்றது ஒரு கேண்டிடேட்டோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் அந்த ரேங்கிங் பொசிஷன். அப்போ நம்ம என்ன நம்ம அகாடமிக் கேண்டிடேட் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும், இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக தவிர மற்றபடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம் இது வந்து எதுக்காகவும் கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் அதை நாங்கள் சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து இவங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின் இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து ஏடி, இந்த ஏடி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். கம்மி February 3 to 6 வந்து அவங்களுக்கான பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ அது வந்து நடக்க போகுது. அதில் வந்து நம்ம அகாடமியில் படித்த கேண்டிடேட் ஒரு 7 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அவுட் ஆஃப் 10 வந்து ஆன்ஸ்கிரீன் சிவில இருந்தாங்க. ஆன்ஸ்கிரீன் சிவில இருந்து இப்போ 7 கேண்டிடேட்ஸ் போகிறாங்க. ஸோ அடுத்ததா இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ஏடி போஸ்ட் வரப்போகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 23 நம்ம அப்டேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். ஆனுவல் பிளானர்ல ஃபர்ஸ்ட், அதாவது ஆஃப்டர் 10 இயர்ஸ் லாஸ்டா 2013 தான் ஏடி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடி வந்து போஸ்ட் போடல. ஸோ அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து 2023 ஒரு பேட்ச் ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க ஜியோல. அதுக்கப்புறம் அந்தந்த மேஜர் அவங்க இருந்தது, அது எல்லாமே அந்த ஸ்ட்ரகிளிங்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி அந்த பேட்ச் முடிச்சோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 போஸ்ட் வந்து ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணி 10 போஸ்ட் வந்தது. ஸோ அகெயின் 17 போஸ்ட் வந்துச்சு. ஸோ திரும்பவும் அகெயின் அடனம் போடும்போது அது 4 போஸ்ட் வந்து பண்ணி 13 போஸ்ட் இருந்தது. இது மாதிரி இது எல்லாமே வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸோட அனலிஸ் யார் யார் அப்சர்வ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன ஃபேக்டர் எல்லாமே புரியும். இப்போ அகெயின் வந்து ஏடி வரப்போகுது இந்த இயர் 25ல ஒரு 3 to 4 இல்லை அதுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் இன்பிட்டியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூவில் வந்து கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் அது வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ அந்த போஸ்டே கிடையாது. பட் அகைன் வந்து அந்த போஸ்ட் எப்போனா அடண்டம் போட்டு பிஃபோர் ரிசல்ட் வந்து அவங்க ஆட் பண்ணலாம். ஏன்னா டிஎன்பிசி அந்த ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த 4 போஸ்ட்ன்றது இன்னும் அப்கமிங் மந்த்ல இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேஷன், ஒரு அசம்ஷன்ல நாங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ரிபப்ளிக் டேல. எங்களுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா கேண்டிடேட் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதும். அதனால இதுதான் எங்களுடைய மெயின் மோட்டோ. ஸோ இதுக்காக தான் இந்த ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட் நம்ம அகாடமி என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த நியூ பேட்ச் வந்து அதே மாதிரி சிலபஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. இந்த சிலபஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்ல முடிக்க முடியுமா அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி நாட். ஒரு இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ மினிமம் தோஸ் ஹூ ஆர் பிலாங்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ மினிமம் 6 months ஆகுது அந்த சிலபஸ் படிக்கணும்.
நீங்க எந்த மேஜரா வேணுமாலும் இருங்க. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கேண்டிடேட் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அகாடமியில் கேண்டிடேட்டுக்கும் தெரியும். மினிமம் 6+ months வந்து இது ஃபோக்கஸிவா படிக்கணும். 6 மாசம் டு 1 yearன்றது இது வந்து ஒரு நல்ல டைமிங் இந்த சிலபஸ் கவர் பண்ணும். ஏன்னா ஒரு போஸ்ட் கம்மியா இருக்கும் போது காம்படிஷன் ஹையா இருக்கும். இப்போ காம்படிஷன் ஹையா இருக்கும்போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய அகாடமி மோட்டோ கன்சிஸ்டன்சி, ஹார்ட் as well as ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் சக்சஸ், இதுதான் மோட்டோ. அப்ப இப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம எது மாதிரி படிக்கலாம்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் பிகினர்ஸ், ஸ்டார்டிங்ல இருந்தே தான் ஆரம்பிக்க போறோம். எடுத்த ஒண்ணு நம்ம டாபிக் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம குரூப்ல கூட பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா ஷேர் பண்ணிருப்போம். அது எதுக்காகனா சில பேருக்கு அந்த ஃபார்முலா தெரியாம இருக்கணும். அதை படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் படிக்கும்போது அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சிலபஸ் மாத்தினா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. சிலபஸ் மாத்தினாலும் ஸோ கண்டிப்பா சக்சீட் பண்ணலாம். ஏன்னா இப்ப ஏடி போஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் 10 years இந்த கால்ஃபர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஏன் சொல்றேன் அப்படின்னா 2013 to 2023 அந்த ஏடி போஸ்ட்ன்றது ஒரு கவுண்டே ஆனுவல் பிளான்ல கொண்டு வரதுக்கு 10 வருஷங்கள் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். அதே மாதிரி மோர் வேல்யூபிள் போஸ்ட். ஒரு ஏடி போஸ்டுக்குள்ள போறதுன்றது நாட் ஈஸி. அது படிக்கிற கேண்டிடேட் தெரியும், ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தெரியும். போயிட்டோம்னா ஒருத்தருடைய லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர். அதனாலதான் அதே மாதிரி சார் இது ஒன்லி ஏடிக்கு மட்டும் தானே அப்படிலாம் கிடையாது. இந்த சிலபஸ் விச் இஸ் காமன் ஃபார் ஏடி, ஏஎஸ்சி, பிஹெச்எஸ். அது ஆல்ரெடி நம்ம வீடியோலயே சொல்றோம் நம்ம சேனல். அதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து இப்ப ஆரம்பிக்கின்றதுக்கான ரீசன். ஃபர்தரா நிறைய கேண்டிடேட் கொடுத்த ரெக்வஸ்ட். அதே மாதிரி எங்களுக்கு இப்ப அப்கமிங் இயர்ல வந்து ஏடி வரலாம். இந்த 25ல நம்ம டீட்டெயில் ஆனுவல் பிளான் வந்து டிஎன்பிஎஸ்டி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கேண்டிடேட் சார்பா நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அது வந்தாலும் ஓகே, வரலாம் வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா அப்கமிங் இயர்ல வர ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து இப்ப எடுக்க போற கிளாஸஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஏடியில் இருக்கிற கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 23 படிச்சுட்டு வந்திருக்காங்க. 23 24 எண்ட்ல தான் ஒரு 3/4 எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 year 1.5 year அந்த சிலபஸ் படிச்சிருக்காங்க. அப்படி மாதிரி படிக்கும் போதுதான் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எவ்வளவு படிக்கிறோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியா படிக்கணும். ஜஸ்ட் ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு நேமிங்காக இல்லாம எப்பவுமே நாங்க சொல்றது தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸஸ் வர முடியல ரெக்கார்டர் போய் படிங்க. நாங்க எந்த ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணாம ரெக்கார்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்முடைய கூகுள்ல நம்முடைய அமுத வெப்சைட்ல போயிட்டு ஒவ்வொரு கோர்ஸுமே நீங்க எவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்கன்னு நீங்க செக் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்க கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேட்ச்லயுமே வந்து சக்சஸ் காட்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்ப பேட்ச்லயும் சரி இனிமேல் பேட்ச்லயும் நாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எங்களுக்கு வர கேண்டிடேட்ஸ் எப்படியாவது உள்ள போஸ்டிங்ஸ்ல அவங்களை ஃபிட் பண்றது எங்களுடைய மெயின் மோட். ஸோ இப்ப நம்ம டிஎன்பிசி ரிவைஸ் பண்ண சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 504 த சிலபஸ் கோட். சார் அந்த சிலபஸ் ஷோ பண்ணுங்க. கோட் நம்பர் 504 த ஃபர்ஸ்ட் 3 units ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து 3 units ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் 4 units ஃபார் எக்கனாமிக்ஸ். இப்போ நாங்க என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கவர் 1 by 1 ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன் பேரலல் மேனர். ஒரு யூனிட் நான் மேக்ஸ் எடுக்கிறேன்னா இன்னொரு யூனிட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பார், இல்லை நான் ஸ்டாட் எடுத்தேன்னா சார் மேக்ஸ் எடுப்பார். ஸோ இது மாதிரி வந்து பேரலா ஒரு மேக்ஸ் ஒரு ஸ்டாட் இது ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள அகைன் எக்கனாமிக்ஸ்க்கான ஃபேக்கல்டி சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் வந்த உடனே அந்த எக்கனாமிக்ஸும் வந்து அந்த இன்பிட்வீன்லயே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த 3 மேஜர் படிக்கிற பீப்புளுக்குமே வந்து அந்த போரிங்ன்றது இருக்காது.
இதுதான் இப்ப எங்களுடைய பிளான் நாங்க சொல்லிட்டோம். இந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த கிளாஸ் டைமிங்ல நிறைய பேர் கேட்பாங்க. கிளாஸ் டைமிங்ன்றது நாங்க கேண்டிடேட்டோட வில்லிங் தான். எப்பவுமே நாங்க ஒரு கிளாஸ் டைமிங் பிக்ஸ் பண்ணும்போது அந்த குரூப்ல இருக்கிற கேண்டிடேட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன டைம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த டைம்ல கிளாஸ் இருக்கும். அல்ல மார்னிங் 5:30 இல்ல மார்னிங் 5 இல்ல மார்னிங் 6 ஒரு 20 கேண்டிடேட்ல 15 கேண்டிடேட் என்ன ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த டைமிங் வந்து நாங்க பிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் டைம் 7 o'clock இல்ல 7:30 8 ஏன்னா இன் பிட்வீன் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து நாங்க கிளாஸ் பிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தான் நிறைய ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. அதனால இந்த டைமிங்ல வந்து நான் சொல்ற மார்னிங் 5 to 6 இல்லாட்டா ஈவினிங் 7 to 8 இந்த டைமிங்ல மோஸ்ட்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து 1 hour 1.5 hour வந்து எங்களுடைய கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கோம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் கொண்டு போறோமோ அது மாதிரிதான் எங்களுடைய எய்ம். ஜஸ்ட் அந்த கிளாஸ்ன்றது ஒரு பிரசன்டேஷன் மாதிரி இருக்காது. உங்களுடைய இன்ட்ராக்ஷன் நான் கேட்டுட்டே வருவோம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண அடுத்த ப்ராப்ளம் வந்து நீங்க சொல்லுங்கன்னு தான் கேட்போம். இது மாதிரிதான் கிளாஸ் கொண்டு போவோம். படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். தோஸ் ஹூ ஆர் நியூ அவங்களுக்காக தான் இது எல்லாமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுதான் நாங்க எய்ம் வச்சு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எந்த எய்ம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், இது எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டா ஸ்டார்ட் பண்ணி, அதே மாதிரி நான் கொடுத்த மெட்டீரியல் தான் ஃபைனலா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மெட்டீரியல் இல்லாத விஷயங்கள் வந்து லைவ் கிளாஸ்ல கொடுப்போம். நீங்களும் லைவ் கிளாஸ் வர பீப்புள் செப்பரேட்டா ஒரு நோட் புக் போட்டு நாங்க லைவ் கிளாஸ்ல சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்ல இதுல இல்லாத ப்ராப்ளம்ஸ் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் லைவ்ல சால்வ் பண்ணி காட்டுவோம். ஸோ அந்த டைம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சார் சிலபஸ் ஓப்பன் பண்ணுங்க. யூனிட் 1 the algebra and the differential calculus. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் எப்படி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து 3ஆ பிரிக்கும். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன், அது மட்டும் ஒரு பார்ட். ஸோ அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா மேட்ரிசஸ். ஸோ அடுத்த இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இது 3க்குமே செப்பரேட்டா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். எப்பவுமே எங்களுடைய எப்பவுமே ஒரு நாங்க பிஜிடிஆர்பியோ இல்ல டிஎன்செட்டோ கண்டக்ட் பண்ணாலும் நாங்க ஸ்பிளிட் அப் டெஸ்ட் வச்சுதான் நாங்க எப்பவுமே கேண்டிடேட் பழகப்படுத்துவோம். ஏன்னா சில பேர் நியூவா இருப்பாங்க, சில பேர் படிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த 3 டெஸ்ட்டை வச்சுட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட் டெஸ்ட். அப்போ ஒரு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்ஜிப்ரா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் உங்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிசி கொஸ்டின் அப்படி 20 கொஸ்டின். ஏன்னா டிஎன்பிசி சிலபஸுமே அருமையா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு கொஸ்டின். இப்போ லாஸ்டா நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ்ல இன்டர்வியூ நான் இன்டர்வியூல ஒவ்வொரு வீட்லயும் அப்புறம் நமக்கு என்ன 20 கொஸ்டின் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. அப்ப 10 யூனிட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ். இதே மாதிரிதான் இவங்களும். ஆனா வந்து இதுல வந்து ஈக்குவலா இல்லாம 20 20 25 இல்ல 50 இது மாதிரி வந்து இது நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் லெவலை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணும். அதனால சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு மேக்ஸ் தெரியாது இல்ல சார் என்னால அந்த தாட்லாம் வேணாம். கண்டிப்பா இதை படிக்க முடியும். நாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டீச்சிங் ஆரம்பிக்குவோம். ஏன்னா அதுக்குதான் பிஃபோரா ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் இந்த கோர்ஸ் எது வரைக்கும் கொண்டு போக போறீங்க, சீக்கிரம் ஒரு சோசியல் அகாடமில சிலபஸ் முடிச்சுட்டு உடனே கோர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்களே அப்படிலாம் கிடையாது. இருக்கிற பீப்புளுக்கு தெரியும் ஏடி கோர்ஸ் சிலபஸ் மாத்தி குவாலிஃபிகேஷன் மாத்தியும் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இது 1 year இல்ல 2 year ஆனாலும் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிதான் நாங்க அந்த பேட்சை க்ளோஸ் பண்ணுவோம். அது வரைக்குமே இந்த சிலபஸ் கொண்டு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா ஆக்டிவா இருக்கும். ஃபர்தரா நீங்க படிக்கிற கேண்டிடேட் இதுல வந்து உங்களுக்கு நான் இந்த போஸ்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து நாங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ, நாங்க சொல்ற நோட்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ற நோட்ஸ், நம்ம மெட்டீரியல் ஒரு சில எக்ஸ்ட்ரா நோட்ஸும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஏடி மேக்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாபிக் வைஸ். இது மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணும். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல ஒரு டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்,
மேட்ரிக்ஸ் தியரி எடுக்கிறோம். மேட்ரிக்ஸ்லாம் ஈஸி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிசியன், ஸ்கியூ ஹெர்மிசியன் ரொம்ப ஈஸி. ஆர்த்தோகோனலிட்டி அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ண முடியும். டெஃபினிஷன் ஆல்சோ ஈஸி. ஸோ ஐகன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸி தான். கன்சிஸ்டன்சி கெய்லே கேமல்லேருந்து வரும் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா போன டைம் இருந்த ஏடி மேக்ஸல் சிலபஸ் விட இப்போ சிலபஸ் வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டயகனைசேஷன் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ்லாம் இதில் எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு சிலபஸ் யூஜி லெவலில். இதில் கண்டிப்பாக ஒரு 5 to 7 கொஸ்டின் வந்துடும். அது எல்லாம் அந்த 7 கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஷார்ட்கட் வச்சு இப்போ ஒரு 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 ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு 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 3x3 மேட்ரிக்ஸ்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வரும். அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சா அதான் ஐகன் வேல்யூ. ஐகன் வெக்டர்ன்றது பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஏதாவது ஒரு ஐகன் வேல்யூ கேட்பாங்க. அது எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுப்போம். நாங்க யூஸ் பண்றது மோஸ்ட் ஆஃப் தம் ஷார்ட்கட் ப்ரொசீஜர். லைவ் கிளாஸே சொல்லிவிடுவோம் எப்படி ஷார்ட்டா அப்ரோச் பண்றது அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷனும் ரொம்ப குறைச்சிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் கோஎஃபிஷியன்ட், காம்ப்ளெக்ஸ் ரூட், இரேஷனல் ரூட்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர். இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். இதுலயும் அந்த 5 to 7 கொஸ்டின்ஸ் வரும். டிஃபரன்ஸ் கால்குலஸ்ல nth டெரிவேட்டிவ், லெப்னிட்ஸ் தியரம், அதனுடைய அப்ளிகேஷன் பார்ட்ஸ், இந்த மேக்ஸிமம் மினிமா. இந்த மேக்ஸிமம் மினிமான்றதான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் எடுத்து எப்படி வந்து ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடி எப்படி மேக்ஸிமம் மினிமம், அதில் சேடல் பாயிண்ட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. அந்த nth டெரிவேட்டிவ்ன்றது ஒரு சில பேசிக் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். இதுல எல்லாத்துமே வந்து இப்படித்தான் வந்து ஒவ்வொரு சிலபஸ். அதே மாதிரி இன்டெகிரல் கால்குலஸ். இன்டெகிரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய டாபிக். மல்டிபிள் இன்டெகிரல்னாவே அதில் டபுள் இன்டெகிரல், ட்ரிபிள் இன்டெகிரல், வால்யூம் இன்டெகிரல், சர்ஃபேஸ் இன்டெகிரல், இது எல்லாமே வந்துடும். அதில் வந்து எப்படி நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா லாஸ்டா நம்ம ஏடி மேக்ஸ்ல அப்படிதான் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஒரு சில லென்த்தி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல ஒர்க் அவுட் பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ ஒரு சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்தை நாங்கள் கொடுத்துருவோம். அதெல்லாம் வந்து அபிதா சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்தை டைரக்டா அவங்க ஆப்ஷனல் டிக் அடிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து 32 பை தான் ஆன்சர் அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. 64 பை தான் ஆன்சர், அதை வந்து டைரக்டா கிளிக் பண்ணும். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் நிறைய கேட்டிருந்தாங்க. நான் நம்ம நோட்ஸ்ல இருந்து நான் அப்ரோச் பண்ண விதத்தில் இது மாதிரிதான் வந்து ப்ரிப்பரேஷன்ன்றது காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணும். இது வந்து எப்பவுமே நம்ம டிகிரிக்கு படிக்கிறது வேற, நம்ம சிலபஸ். ஏன்னா ஒரு 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 போஸ்ட்டை பொறுத்த வைக்கிறோம் நமக்கு எது பாஸ் அப்படின்னா நோட்டிபிகேஷனும் சிலபஸும். இதை வச்சுதான் இவங்க தான் பாஸ். இதை வச்சுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்கு, மெட்டீரியல்ஸ், கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இல்லாம இப்ப நாம கொடுக்கறதுல எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் சர்டிபிகேட் வாங்கிக்கலாமா? ஹலோ சார். இன்னும் ஏதாவது இருக்கா சார்? ஹலோ சார். இதுதான் நான் கொண்டு போகும். சொல்லுங்க சார். ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்றாரு மீட்டிங்க்கு. அளவு சார் அலோவ் பண்ணுங்க சார். இப்படிதான் பிரிச்சு. அதே மாதிரி இன்டெகிரல் கால்குலஸ்லயே தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பயப்படவே தேவையில்ல. 100 நம்ம எல்லாமே 100% கவர் பண்ணுவோம். அதை நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஓடி அண்ட் பிடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பா 15 கொஸ்டின்ஸ் நியர்பை அப்ராக்சிமேட்லி ஒரு 14 கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஓடி பிடி எதிர்பார்க்கலாம். சால்வ் ஃபார் பி எக்ஸ் ஒய் அதில் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட், இதுல வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் நமக்கு கிடையாது. அதுலயும் சிலபஸ் வந்து சிம்பிளிஃபைடா தான் இருக்கு. அதுல 4 பர்டிகுலர் இன்டெகிரல் தான். அந்த e to the power ax, e power ax and trigonometry function cos or sin. அண்டு அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ் பவர் எல்லாம் இல்ல, எக்ஸ் பவர் இருக்கு. அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பேண்ட் அது எல்லாமே ஒரு சிம்பிள் டெரிவேட்டிவ் தான். ரொம்ப பெரிய டெரிவேட்டிவ் வந்து இதுல லைக் கேட்டு நெட் அளவுக்கு செட் அளவுக்குன்னா நம்ம இதுல டைமிங் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து. இப்ப கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின், ஒரு 65 கொஸ்டின் தான். அப்ப இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது மாதிரி அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டு போனா நம்ம சக்சஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன், சிலபஸ் இன்ச்சு பை இன்ச்சா எப்பவுமே நாங்க நடத்தும் போது சிலபஸ் வந்து டாபிக் பை டாபிக்கா தான் நடத்தி அந்த சிலபஸ் லைவ் கிளாஸ்ல பிஜிடிஆர்பியில ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் முடிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன அந்த அந்த பர்டிகுலர் யூனிட்ல ஏதாவது ஒரு டாபிக்
மிஸ் ஆயிருக்கா நீங்க செக் பண்ணுங்க, படிச்சு காமிச்சு முடிச்சுட்டு அந்த நோட்டு முடிப்போம். அதே மாதிரிதான் இந்த ஏடி பேட்சுமே வந்து இப்படிதான் கொண்டு போகும். இது இல்லாம இப்ப யூனிட் 3 வெக்டர் கால்குலஸ். வெக்டர் கால்குலஸ்ன்னு எடுத்தாவே இது வந்து ஒரு 2 டைப்ஸ், வெக்டர் டிஃபரன்சியேஷன் அண்ட் வெக்டர் இன்டகிரேஷன். இதுலயும் பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். டிஃபரன்சியேஷன் போது இந்த கர்ல், இந்த டைவர்ஜன், கிரேடியன், இது பேஸ்ட் ப்ராப்ளம் தான் நிறைய வரும். இல்ல யூனிட் நார்மல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், இது ரொம்ப சிம்பிளிஃபைடு. அதனால சிலபஸ் பார்த்தோம்னா எல்லாம் என்னன்னா, எப்பவுமே ஒரு சிலபஸ் பார்த்து பயப்படணும். ஃபர்ஸ்ட் படிக்கணும், புரியல இன்னொரு டைம் படிக்கணும், 10 டைம் கூட படிக்கலாம், 11 டைம் கூட புரியும். அதான் மெயின் மோட். இதை பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா ஓஆர். ஸோ ஓஆர் வந்து இது வந்து காமன் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக் பீப்புள்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2.5 யூனிட் தான். எஸ்ஐக்கு கொஞ்சம் நியூவா இருக்கும், சாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லீனியர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபார்முலேஷன், கிராஃபிக்கல் சிம்பிள்ஸ், பிகம் டிரான்ஸ்போர்டேஷன், அசைன்மெண்ட். இதுதான் எல்பிபியோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓஆர் பிரிக்கும் போது இப்படிதான் பிரிப்பாங்க. இதுலயுமே வந்து டியூவாலிட்டில எடுத்துட்டாங்க, அந்த பிரைமல் டியூவல்லாம் இல்லை. அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னிக்ஸ். இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா இன்வென்டரி மாடல். இப்போ டெஸ்ட் வைக்கும் போது இப்படிதான் வைப்போம். வெக்டர் டிஃபரன்சியேஷன் ஒரு பார்ட், வெக்டர் இன்டகிரேஷன் ஒரு பார்ட், எல்பிபி ஒரு பார்ட், நெட்வொர்க் டெக்னிக்ஸ் ஒரு டெஸ்ட், அப்ப இன்வென்டரி மாடல் ஒரு டெஸ்ட். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் சிலபஸ் பிரிச்சு படிக்கணும். இப்படிதான் டெஸ்ட் வைப்போம். இதுக்கு மாதிரி அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸும் கொடுப்போம். சார் சொல்லுங்க சார். சார் ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்களா? ஓகே. ஆ ஓகே. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து யூனிட் நம்பர் 4, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ஈவெண்ட்டே கிடையாது. ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் இப்போ ஈவெண்ட் கிடையாது. பிகாஸ் இந்த ஈவெண்ட் எல்லாமே எங்கே வந்துருக்கும் அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பியில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? பிஜிடிஆர்பியில் படிச்ச அதே சிலபஸ் ஸ்டாட் 1ல் படிச்சது தான் நீங்கள் என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா இங்கே யூனிட் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். அதாவது யூசஸ், ஓகே, யூசஸ், ஸ்கோப் ஆஃப் லிமிடேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன் டேட்டா அண்ட் டயக்ராமெட்ரிக் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் டேட்டா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். மெஷர் ஆஃப் லொகேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, மெஷர் ஆஃப் லொகேஷன்ஸ், மெஷர் ஆஃப் டிஸ்பிளேஷன் அண்ட் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ், பைவேரியட் டேட்டா. ஓகே, அதாவது கார்லேஷன் ரெக்ரேஷன்ல வரும். ஓகே, அண்ட் ஸ்கேட்டர் டயக்ராம், கார்லேஷன், partial correlation, regression, fitting of linear and quadratic by the method of least square. ஓகே, இது நமக்கு யூனிட் நம்பர் 4 பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸி அண்ட் ஆல்சோ அதுக்கு ஈக்குவலாக மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆல்சோ ஈஸி தான். பிகாஸ் நம்ம பிஜி லெவலில் படிச்சிருக்கோம், நம்ம யூஜி லெவல்லுமே அதை படிச்சிருக்கோம். ஓகே, அதனால ரொம்ப யூனிட் நம்பர் 4ங்கிறது ரொம்ப சிம்பிளான யூனிட். 20 கொஸ்டின் அவுட் ஆஃப் 20 டெஃபினட்டாக எடுக்கலாம். இந்த கொஸ்டின் பொறுத்தளவு இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம மெட்டீரியலே கொஞ்சம் இன்டெப்த் நம்ம எழுதிருப்போம். நம்ம ஃபாலோ பண்ண எல்லாமே குப்தா அண்ட் கபூர் புக்கு ஃபாலோ பண்ண நோட்ஸ் செய்யறோம். பட் அதை கொஸ்டின் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா கொஸ்டின் எடுத்து தருவோம் நம்ம இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 5 வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். ஓகே, ப்ராபபிலிட்டியில வந்து ஆல்ரெடி இந்த ப்ராபபிலிட்டி நான் படிச்சிருப்போம். எல்லா மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸுமே இந்த ப்ராபபிலிட்டி தியரி படிச்சிருப்போம். ஓகேவா? என்னன்னா அடிஷன் தியரம், மல்டிபிகேஷன் தியரம், பேஸ் தியரம், அதை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் யூனிவேரியேட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ல பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக், எக்ஸ்போனன்ஷியல், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது வரையுமே நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஆல்சோ இது நம்ம என்ன பிஜிடிஆர்பியில் ஆல்சோ நம்ம ஸ்டாட் 1ல அண்ட் ஸ்டாட் 2ல ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட் 1 and 2 பழைய சிலபஸ் இருந்தாங்க இல்லையா பிஜிடிஆர்பியில், அதே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. யூஜியை பொறுத்தளவு நம்ம இதை படிச்சிருப்போம். நம்ம யூஜியை பொறுத்தளவு ஆல்சோ. ஓகேங்களா? இதில் நம்ம என்னங்க, இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு இதில் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா இன்டெப்த் நல்லா ஒழுங்காக படிக்கணும், புதுசாக வர கேண்டிடேட்னா படிக்கணும் அப்படின்னா இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே, இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நியூ கான்செப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மேபி ப்ரீ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ நம்மளுடைய நோட்ஸு அண்ட் நம்மளுடைய கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுலேருந்து எல்லா கொஷினும் மேக்ஸிமம் வந்துடும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராஜுவேட்ஸுக்கே வந்து எல்லா கொஸ்டினும் தனியாக உங்களுக்கு யூனிட் கொடுக்கும்போது கவர் ஆச்சு அப்படின்னா
கம்பைன்ட் சிலபஸ் டெஃபினட்டாக எல்லாமே நமக்கு கவர் ஆயிரும். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு சாம்பிளை எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், ஓகே, எப்படிலாம் சூஸ் பண்ண நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம் ஒரு சாம்பிளை, சாட்டிஸ்ஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் எப்படி சூஸ் பண்ணணும், கிளஸ்டர் சாம்பிளிங்னா எப்படி சூஸ் பண்ணணும். இது ஒரு பார்ட் ஆக்சுவலி இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸில் ஆக்சுவலில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன்னும் ஒரு சில சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இருக்கு. என்ன பார்க்க போறோம், ஒன்லி ஃபார் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கு, சாட்டிஸ்ஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கு அண்ட் கிளஸ்டர் சாம்பிளிங். இது 3 தான் கொடுத்துருக்காங்களே இவங்க. ஓகேவா, அண்ட் இது ஒரு பார்ட் ஆக்சுவலி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் தியரி. ஓகேவா, இதில் இந்த பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் என்ன, எஸ்டிமேஷன் தியரி. எஸ்டிமேஷன் தியரி பொறுத்த அளவு இதில் ரொம்ப ஃபிக்ஸட் ரிசல்ட் தான் எல்லாமே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம பைனாமியல், பாய்சான், நார்மல் நீங்கள் என்ன படிக்கிறோமோ பைனாமியல், பாய்சான், நார்மல், ஜாமெட்ரிக் ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய எஸ்டிமேஷன்ஸ் என்ன, ஓகே, அதோடைய மீன் என்ன, அதோடைய வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறதான் இந்த எஸ்டிமேஷன் தியரி. ஓகே, இதில் என்னன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதில் வந்து மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, அன்பயாஸ்டு, கன்சிஸ்டன்சி, சஃபிசியன்சி, எஃபிசியன்சி அப்படின்னு நாங்கள் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 4 ப்ராப்பர்ட்டியே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாம்பிளை எப்படி சூஸ் பண்றோம், எல்லாமே சாம்பிளிங் தான் ஆக்சுவலி. ஓகே, ஒரு சாம்பிளை அன்பயாஸ்ட் அப்படின்னா நம்ம எடுத்து சாம்பிள்னா இதுக்கு ஈக்குவல் அப்படி படிக்கிறத நம்ம என்னங்க எஸ்டிமேஷன் தியரி. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பாயிண்ட் எஸ்டிமேஷன் பை மெத்தட் ஆஃப் எம்எல்இ. ஓகே, இது ஒரு ஃபார்முலா ஆக்சுவலா. எம்எல்இங்கிறது ஒரு ஃபார்முலா. எம்எல்இயை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணுவோங்க எஸ்டிமேட் பண்றோம். ஓகே, அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் தியரி. ஓகே, இதுல செகண்ட் பார்ட் என்ன, செவன்த் தியரியில இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட் அப்படின்னா எஸ்டிமேஷன் தியரி. இது வரையும் நமக்கு என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் தியரி. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதிசிஸ். ஓகே, இது ஒரு பார்ட் ஆக்சுவலி. இந்த டெஸ்ட் ஹைபாதிசிஸ் நமக்கு இது ஒரு பார்ட். என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல நம்ம லார்ஜ் சாம்பிள் பத்தி படிக்கிறோம். இங்க லார்ஜ் சாம்பிள் அண்ட் ஸ்மார்ட் சாம்பிள் பத்தி படிக்கிறோம் ஆக்சுவலா. என்னங்க இசட், டி நமக்கு என்னங்க ஆக்சுவலா இதுல வந்து லார்ஜ் சாம்பிள் நமக்கு என்னங்க ஜெட் மட்டும் தான் லாஸ்ட் சார், டி, எஃப், சைஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன ஸ்மார்ட் சாம்பிள். இதுல ஆக்சுவலா 3 சாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல. அப்படின்னா இங்க நெக்ஸ்ட் பாருங்க டெஸ்டிங் ஹைபாதிசிஸ்ல டி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி படிக்கணும். ஓகே, அண்டு டெஸ்ட் ஆக்சுவலி இசட் டெஸ்ட், செட் டெஸ்ட், டி டெஸ்ட், சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட், எஃப் டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட் மட்டும்தான் யூனிட் நம்பர் 4ல படிக்க போறோம் இந்த டெஸ்டிங் ஹைபாதிசிஸ்ல. அப்படின்னா யூனிட் நம்பர் 4 பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது நம்ம 4 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி வர எக்ஸ்பெக்டேஷன் வரல. செகண்ட் நமக்கு என்ன அப்படின்னா இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமியல், பாய்சான், ஓகே, ஜாமெட்ரிக்கு, எக்ஸ்போனன்ஷியல், நார்மல் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கான். ஓகே, இதுல பீட்டா காமாலாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கான். செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸ். இதுல ஃபோர்த் பார்ட் என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் தியரி. ஃபிஃப்த் பார்ட் என்ன அப்படின்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதிசிஸ். கூகுள் மீட்ல இருக்கு கூப்பிடுறேன். ஓகே, கவனிமா. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஹைபாதிசிஸ். ஓகே, மொத்தம் எனக்கு 5 பார்ட்ஸா பிரிக்கலாம்பா. கேட்குற கொஸ்டின் பாருங்களேன், 25 கொஸ்டின்ஸ். மேபி ஈச் டாபிக் என்ன பண்ணலாம் 5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கலாம். ஓகே, வேணா கேட்கலாம். 25 கொஸ்டின் கேட்கறான் இல்லையா, அப்ப நீங்க ப்ராபர்ட்டி நல்லா படிச்சீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் டெஃபினட் அட்டன் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன்ல 5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. சம்டேஷன்ல டெக்னிக்ஸ்ல 5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. எஸ்டிமேட் தியரில 5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ டெஸ்டிங் ஹைபாதிசிஸ்ல 5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அதான் என்ன பண்ணுறாங்கன்னா 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகே, அப்போ யூனிட் நம்பர் 5ங்கிறது உங்களுக்கு ஈஸி தான். இதுக்கான உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் நாங்கள் தந்துடுவோம். ஓகே, குப்தா அண்ட் கபூர் புக்கில் இருந்தோம். அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சி எக்ஸாமு அண்ட் ஆல்சோ செட்டு நெட்டு எக்ஸாம்ஸு, அது அதர் ஸ்டேட்டில் உள்ள எக்ஸாம்ஸ், இதை பேஸ் பண்ண உள்ள எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தந்துடுவோம். அதை நாங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். ஓகே, அதனால இது நீங்கள் யூனிட் நம்பர் 5ங்கிறது ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 6. ஓகே, டைம் சீரியஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூசிங் த எம்எஸ் எக்ஸல். ஓகே, இதில் டைம் சீரியஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் அண்டு இது தனி பார்ட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூசிங் த எம்எஸ் எக்ஸல். ஓகே, டெஃபினட்டாக இதுலேருந்து மொத்தம் இங்கே 20 கொஸ்டின், இதுலேருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின்ஸ் வரும். இதுலேருந்து 10 கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. இந்த 10 கொஸ்டினில் இந்த 5 கொஸ்டின் டைம் சீரியஸ், 5 கொஸ்டின் இண்டெக்ஸ் நம்பர் வர சான்ஸ் இருக்குது.
ஓகே, இந்த டைம் சீரிஸ் இண்டெக்ஸ் நம்பர் வெரி வெரி பேசிக் தான், இதுல ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஓகே, ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் சீரிஸ் இண்டெக்ஸ் நம்பரே இருக்கும். அதனால யூனிட் நம்பர் 6 ஆல்சோ இஸ் வெரி ஈஸி. கண்டிப்பா நாங்க எம்எஸ் எக்ஸலுக்கு நாங்க ஒரு மெட்டல் தருவோம். ஓகே, எம்எஸ் எக்ஸலுக்கு நாங்க மெட்டல் தருவோம், பட் ஏடிக்கு நாங்க தந்திருக்கோம். பட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எம்எஸ் எக்ஸலுக்கு நாங்க இன்னும் தனியா ஸ்பெசிஃபிக்கா இன்னும் ரெடி பண்ணி தரலாம்னு இருக்கோம். ஓகேவா? அதனால இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது மொத்தம் நம்ம 6 யூனிட்ஸ் கிளாஸ் ரன் ஆக போகுது. மொத்தம் 6 யூனிட்டுக்கு நமக்கு என்ன மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு? நமக்கு 200 கொஸ்டினுக்கு மேத்தமெட்டிக்ஸ் 65 அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 65. ஓகே, இது மேத்தமெட்டிக்ஸ்ல 65 கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 65 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம 130 கொஸ்டினுக்கு இப்போ கிளாஸ் ரன் பண்ண போறோம். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, யூனிட் நம்பர் 7, யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9, யூனிட் நம்பர் 10. ஓகே, இதுல இருந்து எனக்கு 70 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இந்த 70 கொஸ்டின் உங்களுக்கு என்ன, மேபி நாங்க நல்ல ஸ்டாஃபா சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டாஃப் ரெடியான பிறகு மெட்டல் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம அதுமே ஆல்சோ கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அதனால நம்ம இப்போ நம்மளோட எய்ம் என்ன பண்ணா 130 கொஸ்டின் நம்ம படிக்க போறோம். 130க்கு டெஃபைனட்டா 120 பிளஸ் டெஃபைனட்டா அடிக்கலாம், இல்ல எந்த சேஞ்சஸ் மாற்றம் கிடையாது. ஏன்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு கம்பேர் அவங்களும் நல்லா படிக்கலாம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராஜுவேட் ஆல்சோ மேத்தமெட்டிக்ஸ் ஒழுங்கா படிக்கலாம். எங்களை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஆல்சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ஷார்ட்கட் நாங்கள் சொல்லி தருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா கொண்டு போகும். ஓகேவா? அதனால இப்போ நம்ம எய்ம் என்ன பண்ணா 130 கொஸ்டின் படிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்த் ஆனதுக்கப்புறம் நோட்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி தான் யூனிட் நம்பர் 1 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைமல்டேனியஸா கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? அதனால ஃபோக்கஸிவா படிங்க. அபிதா, சந்திரமலர், ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாமே லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் தான், நாட் ஷார்ட் டேர்ம். ஓகே, நம்ம ஒரு 2 மாசத்துல படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம்னா முடியாது. பிகாஸ் இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இதுல எப்பயுமே நமக்கு அந்த மைண்ட் அனலைசிங் இருக்கணும். ஒரு கொஸ்டினை நிறைய டைம் படிச்சாதான் மட்டும்தான், அது அபிதா சொன்ன மாதிரி நம்ம நிறைய டைம் எடுத்து படிக்கும் போதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் கூட நமக்கு சிம்பிளா ஆன்சர் தெரியும். அதனால இது லாங் டேர்ம் கோர்ஸா தான் நீங்க படிச்சு படிக்கணும். எக்ஸாம் மேல சொல்லிருக்காங்க, மேபி தள்ளி போனாலும் போகலாம், அதுக்குள்ள வந்தாலும் வரலாம். பட் நம்ம எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம லாங் டேர்மா இந்த சிலபஸ் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு தெரியணும். பொதுவா நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எக்ஸாம் நம்ம படிக்காத வரலையும் வராது இருக்கிறது நல்லது. ஓகே, நம்ம ஒரு சிலபஸை படிக்காத இருக்க வரலையும் வரக்கூடாதுன்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் நம்ம அந்த எக்ஸாம் தயாராகிட்டு இருக்கணும்னு அர்த்தம். அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஓகே 3 மந்த்ஸ் இருக்கு. நியர்பை 90+ டேஸ் இருக்கு. அதனால இந்த 90+ டேஸ்ல நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா சிலபஸ் முடிச்சிடலாம். கண்டிப்பா மே மாசம் நோட்டிபிகேஷனுக்குள்ள உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணிடும். டெஸ்ட் வந்து சைமல்டேனியஸா உங்களுக்கு இருக்கும். ஓகே, டெஸ்ட் நடத்த டெஸ்ட் ஆல்சோ இருக்கும். அதனால ஃபோக்கஸ்வா படிங்க எல்லாரும். இதுதான் உங்களுக்கு நம்மளோட எய்ம் என்ன இப்போ 130 கொஸ்டின் நீங்க ரெடியா போறோம். டெஃபினட்டா கமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ங்கிறது எவ்ரி இயர் கண்டிப்பா வரும். நல்லா ஒழுங்கா எல்லாரும் படிங்க. ஓகேவா சார்? ஓகே சாரும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் டெஃபினட்டா கிடைச்சிருக்கும் இந்த மீட்ல வந்து எல்லாத்துக்கும். சாரி, இது ரிகார்டிங் எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்? நீ क्वेश्चन கேட்கலாம் பை, எனி क्वेश्चन, எந்த டவுட்டாலும் क्वेश्चन கேட்கலாம். நீங்க ப்ளஸ் உங்களோட ஒபினியன் சொல்லலாம். அந்த கூகுள் ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இண்டிவிஜுவலா நீங்க டெக்ஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைங்க இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனி கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் பத்தியோ அல்லது இந்த சிலபஸ் பத்தியோ டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்க நேம், டிஸ்ட்ரிக்ட் சொல்லிடுங்க சார். எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா சார்? வணக்கம் சார். இல்ல வணக்கம், நீங்க சொல்றது ஓகே தான். பட் இது வந்து ஒரு கம்பைன்டு சிலபஸ்ன்றதால நாங்க காமனா தான் அரேஞ்ச் பண்றோம்.
ஸோ அதை பத்தி வேணா டிஸ்கஸ் பண்றோம். ஓகே சார். ஃபியூச்சர்ல ம். நீங்க டிஸ்கஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஆ ஆ ஓகே சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார் இப்போ ஏடி எக்ஸாமுக்கு வந்து நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரிங்க சார், என் நேம் வந்து அரவிந்த், விழுப்புரம் மாவட்டம். ஓகே சார் அதான் சார் இப்போ ஏடி எக்ஸாமுக்கு வந்து அந்த சிலபஸ்ல சொல்லியிருந்தாங்க 60% மேல பர்சன்டேஜ் இருக்கணும் யூஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள் சார். எலிஜிபிலிட்டி வந்து ஜியோல என்ன சொல்றாங்களோ அதான். அதான் புரியுது. நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி நம்ம இதுல லாஸ்டா டெக்னிக்கல் சர்வீஸ் எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் அப்கமிங் வரும், அதுக்குள்ள மாத்த மாட்டாங்க. யூஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதான் ஆர் புரியுது சார். பிஜி? இப்போ இந்த யூஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் பிஜி? பா பிஜி. யூஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது ஓகே பிஜி? சார், தேங்க்யூ சார். ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூஜி அல்ல பிஜி இருக்கணும். எனிமோர் சார் கிளாஸஸ் முத்துக்குமாரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சார். கிளாஸஸ் வந்து ரெகுலரா டெய்லி கிளாஸஸ் தான் எப்படி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி இருக்குமா? இல்ல நாங்க அதுக்கு ஷெட்யூல் கொடுப்போம். ஓகே சார். இப்ப நாளைக்கு மண்டேல இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், அந்த டேல என்ன டேட்ல என்ன டைமிங்ல கிளாஸ் இருக்கும் அப்படின்ற போது. ஓகே சார். ஓகே. வீக்லி மினிமம் 4 டேஸ் இருக்குமா? மினிமம் 4 டேஸ் இருக்கும். ஆமா மேபி 7 டேஸ் கூட இருக்கலாம். வீக்லி மினிமம் போயனா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நிறைய கிளாஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு தம் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஒரு நியூவா வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மேக்ஸ் கிளாஸ் இல்ல 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 மேக்ஸ் அப்படி இருந்தாதான் அவங்க அந்த அந்த பீரியடுக்குள்ள அந்த 1 வீக் 7 டேஸ்க்குள்ள படிக்க முடியும். அதனால எல்லா ஃபேக்டரியுமே நாங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த ஷெட்யூல் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. எனிமோர்? சார் திஸ் இயர் வந்து ஏஎஸ்ஐ கால்ஃபர் இருக்குமா சார்? அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ஏஎஸ்ஐ வேகன்ட் இருக்குமா? ஏஎஸ்ஐ வேகன்ட் இருக்கு. மினிமம் நம்பர் ஆஃப் வேகன்ட் இருக்கு. பட் அது இதுல வருமா அப்படின்னா மேபி ஆமா. ஏன்னா சில வேகன்ட்ல இமீடியட்டா டிஎன்பிசி ஃபில் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், அது 22 தான் ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர்ன்றது 30+ போஸ்ட், 31 போஸ்ட் நினைக்கிறேன். அது வந்து கம்பைன்டு வித் ஏஎஸ்ஐ 22ல செப்டம்பர் மாசம் விட்ட நோட்டிபிகேஷன்ல. ஆனா அது இப்போ இமீடியட்டா இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால ஏஐசின்றது கூட வரலாம், எந்த டைம்ல எது வருதுன்னு தெரியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர்ன்றதே நமக்கு தெரியாது. ஆனா நடந்து முடிச்ச எக்ஸாம்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு இதே எக்ஸாம் வச்சு ஏஐசி இன்க்ளூட் பண்ணா கூட ஆச்சரியப்படுறது இல்லை. சேம் சிலபஸ்ங்கும் போது புரியுதுங்களா? இன்க்ளூட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை பத்திலாம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்டோர் கீப்பர்ன்ற போஸ்ட் நிறைய பேர் தெரியாது. 22ல ஏஐசி கூட அதை வச்ச போஸ்ட். அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் வரல. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அடண்டம் போட்டு. அதே மாதிரி இதுல ஏடி போட்டு ஏஐசி கூட இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏடின்னு லெத்தாஜிக்கா இருக்க வேணாம், ஏஐசி கூட இதுல இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஎன்பிசி. சார் ஆல்ரெடி பிஹெச் சான்ஸ். ஆமா பிஹெச்எஸ்மே வேகன்ட் ஆனா திரும்பவும் பிகாஸ் அவங்க ஆமா வேகன்ட் இருக்கு. பிடிஎஸ் ஸ்டண்ட்ல ஒரு சில ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க இன்னும் பிடிஎஸ் ஜாப் போடல இல்லையா, டிஆர்பி. அதனால டிஆர்பிங்கிறவங்க பிடிஎஸ் ஸ்டண்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதுல 20+ வேகன்ட் ஆட் ஆகும். அதனால இந்த சிலபஸ் ஒழுங்கா படிக்குமா, அந்த சிலபஸ் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். அதனால எக்ஸாம் வரும் வரா இந்த சிலபஸ் அதாவது ஒரு சிலபஸ் which is common for 3 exams. அதான் உங்களுடைய எய்மா இருக்கணும். ஒரு எக்ஸாம் ஒரு சிலபஸ் படிச்சா ஏடி ஏஐசி பிஹெச்எஸ் இது 3ல எப்ப இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் நீங்க ரெடியா இருங்க, அவ்வளவுதான். நாம ரெடியா இருந்தோம்னா இதுல எப்ப இன்க்ளூட் பண்ணாலும் நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம்னா அவங்க அடண்டம் போட்டு எப்ப ரிலீஸ் பண்ணாலும் நம்ம அதுல வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஓகே, எனி क्वेश्चन?
ஸோ நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி இந்த கூகுள் மீட் வந்து விச் இஸ் காமன் டு ஆல் ஃபாலோவர்ஸ். நம்ம சேனலையும் நம்ம அகாடமியும் ஃபாலோ பண்ண எல்லா கேண்டிடேட்டும் காமனாக தான் நாங்கள் அந்த கூகுள் மீட் போட்டோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம யூடியூப்ல போடும்போது கமெண்ட் செக்ஷன் தான் கேட்க முடியுது. சார் உங்களால் லைவ்ல கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கூகுள் மீட். ஓகே, எனிமோர்? குட் ஈவினிங் சார். என்னங்கம்மா? ஜிஎஸ்க்கு நாங்கள் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோமா. இப்போ கேண்டிடேட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாதி கேண்டிடேட் வில்லிங் ஃபார் ஜிஎஸ், பாதி கேண்டிடேட் நாட் வில்லிங் ஃபார் ஜிஎஸ். அப்ப நாங்க வில்லிங் கேண்டிடேட் நிறைய இருக்கும்போது அதுக்கு செப்பரேட்டா நாங்க ஒரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு பிளான் இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. Good evening, Sir, sir. I am Sheila. ஒன் பை ஒன். Sir, ம் I am Sheila, Chennai district. ஓகேம்மா. சார், எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நோட்ஸ் வந்து தமிழ்ல கொடுப்பீங்களா இல்ல இங்கிலீஷ்ல கொடுப்பீங்களா சார்? அது மோஸ்ட்லி நாங்க பைலிங்குவல் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இல்ல நான் மோஸ்ட்லி அதை வந்து இல்ல பைலிங்குவல் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மீடியம் கேக்குறேன் சார், தமிழ் ஆர் இங்கிலீஷ்? பைலிங்குவல்ல தமிழ் இங்கிலீஷ். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ம் ம் பேசுறவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணி மற்றவங்க ஆஃப் பண்ணிட்டு யாரும் ஆன்ல வச்சிருக்காங்க. எக்கோடி. ஓகே, எனிமோர்? So, Muttarasan from Dharmaburi. சொல்லு தம்பி. So, before call for உள்ள நம்ம போர்ஷன்ல முடிஞ்சிருமா? ஏன்னா ஆஃப்டர் கால் ஃபார் வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் வரணும், அந்த மாதிரி. இல்ல அதுதான் சொல்றேன்ல, நீங்க அதாவது தம்பி நம்ம பேச்சுலர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் நாங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்க எவ்வளவு இன்டராக்டிவா இருக்கீங்களா அந்த அளவுக்கு கிளாஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகே சார். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகும். நீங்க எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க இந்த 3 monthsலயே கூட மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வாய்ப்பு இருக்கு. இப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு என்ன ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 நாட்கள் இருக்கு. இப்போ 504 தவிர அதர் இதுலயும் வந்துருச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான சிலபஸ் மாத்துங்க சார். அது வந்து அந்த போஸ்ட் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். எஸ் சார். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வராது. எஸ்ஐ வந்து ஆல்ரெடி 10 போஸ்ட் தான், அதை ஃபில் பண்ணிடுவாங்க. எஸ்ஐ வந்து வராது. வேற ஏதாவது போஸ்ட் வந்தா we will discuss. ஓகே சார். Okay, any more candidates? Good evening, sir. சொல்லுங்க. Yogesh from Tanjavur, sir. யோகேஷ் from தஞ்சாவூர், சொல்லுங்க. AD, ASI eligibility criteria என்ன சார்? ஏடிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் யூஜி டிகிரி. ஓகே சார். டிகிரினாவே யூஜி டிகிரி தான். ஓகே சார். இல்லாட்டினா நீங்க பிஜி படிச்சிருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல அப்படின்னு. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், பழனிசாமி, திருப்பூர் மாவட்டம் சார். சொல்லுங்க சார். சரி, இப்போ 10 யூனிட் வைஸா மெட்டீரியல் வந்து கொடுத்துருவீங்களாங்க சார்? சாஃப்ட்வேருக்கு ஸ்கால் காப்பியாங்க சார்? ஆல்ரெடி நான் யூடியூப்ல டெமோ வீடியோ போட்டிருக்கேன். அப்படியாங்க சார்? ஆமா. அதை பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியும். பட் நான் கொடுக்குற மெட்டீரியல் வந்து ஃபைனல் கிடையாது. நாங்கள் லைவ் கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா எடுப்போம். சரி சரிங்க சார். மெட்டீரியல் வந்து அதை டெமோ பார்க்கல சார், வந்து சொல்லுங்க. நான் கொரியர் பண்ணிடுவேன் சார். மெட்டீரியல் ஆல்ரெடி ஒரு பேட்ச் கொரியர் பண்ணிட்டோம். அப்படிங்களா? ஜாயின் பண்ண நாளைக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்த பேட்ச் வந்து நாளைக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகேங்க சார். சென்ட் பண்றோம் வித்தின் கப்பல் ஆஃப் டேஸ் தான். ஓகே ஓகே சார். கிடைக்கல அப்படின்னா நாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். இருக்கு சார். அப்படியாங்க சார்? சரி, எல்லாமே கேண்டிடேட் ஃபேவர் தான் நாங்க. ஓகே ஓகேங்க சார். ஆல்ரெடி படிச்ச கேண்டிடேட் தெரியும், இருக்கிற கேண்டிடேட் தெரியும். நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கேண்டிடேட். பீஸ் எல்லாம் சார் 12 ஜெனரல் ஸ்டடீஸோட சேர்ந்து. சரி சரிங்க சார். வித்தவுட் ஜெனரல் ஸ்டடீஸ் 10. ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, எனி மோர்?
ஓகே. இது வரைக்கும் நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறமா நம்மளுடைய சேனல்ல நம்ம இந்த எக்ஸாம் பத்தி எல்லா அப்டேட்டுமே பண்ணுவோம். நாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொன்னோமோ அதை தான் வந்து நம்ம கோச்சிங் கிளாஸ்ல ஃபாலோ பண்ணுவோம் 100%. அதே மாதிரி இனி வர டீட்டெயில்ஸ்லாம் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் எப்போ இருந்தாலும் எங்களுக்கு டெக்ஸ்ட்டோ இல்லை எனக்கோ இல்லை சாருக்கோ நீங்கள் டெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம அகாடமி வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக எந்த டவுட்னாலும் யூ வில் டிஸ்கஸ் ஆன் வாட்ஸ்அப். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோர் வேல்யூபிள் டைம் இன் லாஸ்ட் 1 hour. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார்